பிரதிஷ்டை. பிரதிஷ்டைங்கிற வார்த்தையை நம்ம அநேக முறை கேள்விப்படுறோம். ஊழியத்திற்காக பிரதிஷ்டை, குழந்தை பிரதிஷ்டை, திருச்சபை பிரதிஷ்டை, அது மாத்திரமா வீட்டு பிரதிஷ்டை, வாகனங்கள், சில காரோ டூ வீலரோ வாங்கும்போது அதை பிரதிஷ்டை பண்றோம். பிரதிஷ்டைக்கு நிச்சயமாய் ஒரு பவர் உண்டு. பிரதிஷ்டை கர்த்தர் விரும்புகிறார். பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது அதுக்கென்று தனியாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறத பார்க்கிறோம். பிரதிஷ்டை எதை குறிக்குது அப்படின்னா, இதுவரை உலகத்திற்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கோ அடிமையாக இருந்த பொருள் இப்பொழுது தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்படக்கூடிய காரியமாக அமைகிறத பார்க்கிறோம். இதுவரை பொது பயன்பாட்டுக்கென்று அந்த இருந்த அந்த ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ அல்லது ஒரு பொருளோ இப்பொழுது கர்த்தருக்கென்று சுகந்த வாசனையாக பிரியமாக அர்ப்பணிக்கப்படக்கூடிய காரியம்தான் பிரதிஷ்டை குறிக்கிறது. கர்த்தர் முதலாக ஆரோனை ஆசாரிய ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நம்ம வாசிக்கும் பொழுது யாத்ரா புத்தகம் 29ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்க முடியும். லேவியரகம் 8ஆம் அதிகாரம் முழுவதுமா இந்த ஆசாரிய ஊழியத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய உடை எப்படி இருக்க வேண்டும், அவன் எதை உணவை உட்கொள்ள வேண்டும், அவன் எதை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் ஒரு பெரிய ஒரு கட்டளை கொடுக்க, ஒரு நியமனத்தை கொடுக்கிறார். இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆசாரியர்கள், இப்படித்தான் ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் ஒரு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது அது நிச்சயமாய் ஆஸ்வதிக்கப்பட முடியும். அப்ப தேவன் ஒரு பொருளை அவருக்கென்று நியமிக்கப்படும் பொழுது அந்த பொருள் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறார். அந்த பொருளையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறோம் பைபிள்ல. அநேக ஆண்டுகள் அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஒரு பிரதிஷ்டை பண்றார், ஒரு பொருத்தனை பண்றார். நீ குழந்தை பாக்கியத்தை தருவீர் என்றால் அவனை நான் கர்த்தருக்கென்று நான் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது நிச்சயமாய் அன்னாளுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தந்ததை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சாமுவேல் மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அநேக குழந்தைகள் பிறந்ததை பார்க்கிறோம். இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில முதலாக தேவனுக்கென்று அந்த முதற் கனிகளை, முதற் பலனை அவருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த நாள்ல ஒரு சில வசனங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்ப ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். அந்த பிரதிஷ்டையை நாம் உடைக்கும் பொழுது, அந்த பிரதிஷ்டையை மறக்கும் பொழுது நிச்சயமா நாம் பாதிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாள்ல பிரதிஷ்டை கர்த்தர் காப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறதோ, சில பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் பிரதிஷ்டை பண்றான், சில பேர் பார்க்கும்போது நகை போட மாட்டோம் என்று பிரதிஷ்டை, சில வஸ்திரத்துல ஒயிட்டு தான் பிரதிஷ்டை, சில பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள், சில பேர் பிரதிஷ்டை பண்ணாமல் விட்டு விடுவதை பார்க்கிறோம், பிரதிஷ்டை தோற்று போறதை பார்க்கிறோம். ஆனால் சில பேருக்கு கர்த்தரே சில காரியத்துக்கு வந்து பிரதிஷ்டை பண்ற, அதை மாத்திரம் அவங்களோட நான் பகிர்ந்து விரும்புகிறேன், அதை மாத்திரம் நான் பேச விரும்புகிறேன். அப்ப ஆரோனையும் அவருடைய குமாரரையும் ஊழியத்துக்கென்று தனியாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாள்ல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப ஊழியத்துக்கென்று விசேஷமாக முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கென்று ஒருவேளை அழைக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதரனை, அருமையான சகோதரியை கர்த்தர் உன்னோடு என்ன செய்யறாருன்னா பேசுகிறார். என்ன அப்படின்னா, அந்த பிரதிஷ்டையை மறுபடியும் மறந்து எத்தனை ஆண்டுகளில் போய் கொண்டிருப்பாய். தேவன் அழைத்த அந்த அழைப்புக்கு நேராக மறுபடியும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்க வாசிக்கும் பொழுது லேவியரகம் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்க விரும்புகிறேன். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியை அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். இங்க பார்க்கும் பொழுது ஆரோனுடைய குமாரர்கள் 4 பேர், நாதாப், அபியு, எலியேசர், இத்தமார். இப்போ 4 பேர் இருக்கார்கள். 4 பேர்ல பார்க்கும் பொழுது நாதாபும் அபியும் லேவியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஏற்கனவே லேவியரகம் 8ஆம் அதிகாரம் முழுவதுமாய் தேவன் ஒரு பிரதிஷ்டை குறித்து பேசியிருக்கிறார். அந்த பிரதிஷ்டையை குறித்து ஆரோனுடைய குமாரர்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது என்று தேவன் பேசியிருக்கிறார். ஆனால் இவர்களோ அந்த பரிசுத்த அக்கினியை பயன்படுத்தப்படுவதாக, பரிசுத்த அக்கினியை அவர்கள் உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்நிய அக்கினியை, பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்க அக்கினியை விட்டுவிட்டு தேவனால் சொல்லப்படாத வேறொரு அக்கினியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்துல ஸ்தோத்திரம் வேற ஒரு அக்கினியை கொண்டு வந்து தூப கலசத்துல தன்
அப்ப ஆளுக்கு ஒரு தூப கலசம் இருக்கு. தன் தன் தூப கலசத்துல கொண்டு வந்து அந்த தேவாலயத்து ஆசாரிப்பு கூடாரத்துல உள்ள வரும் பொழுது அந்த அந்நிய அக்கினியை தேவ சமூகத்துல கொண்டு வரும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு அக்கினி புறப்பட்டு ஆரோனுடைய குமாரரை கொன்று போட்டதை பார்க்கிறோம். அப்ப பிரதிஷ்டை எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்தத்தை குறிக்கிறது. பிரதிஷ்டை எதை குறிக்குதுன்னா தேவன் மேல இன்னும் நாம் பரிசுத்தமா வாழ வேண்டும் என்பது குறிக்கிறத பார்க்கிறோம். அப்ப சில பேர் பார்க்கும்பொழுது திருச்சபைக்கு வரக்கூடியவர்கள் தேவனுடைய பிரதிஷ்டையை மறந்து போனால், தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த பிரதிஷ்டையை, தேவன் உங்கள் மேல் வைத்த அந்த அழைப்பு கூட பிரதிஷ்டை என்ன பண்ணலாம். அப்ப முழு நேரமா வைக்கக்கூடிய அழைப்பு அல்லது பகுதி நேரமா ஏற்படுத்தக்கூடிய அழைப்பு அல்லது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு நியமிக்கப்பட்ட அழைப்பு, அந்த அழைப்பை மறக்கும் பொழுது என்ன உண்டாகுதுன்னா மரணம் உண்டாகிறது. அந்த அழைப்பை மறக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துல நாம் தோற்று போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே. இப்ப ஆரோனுடைய குமாரனையும் ஆரோனை குறித்து தேவன் 8ஆம் அதிகாரத்தில் லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல தெளிவாக ஆசாரிப்பு ஊழியத்தை குறித்து பேசினார். ஆனால் இவர்களோ அதை மறந்து போனவர்களாக லேவியர் 10ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது இப்பொழுதுதான் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவர்கள், இப்பொழுதுதான் புதிதாக அந்த ஆசாரி ஊழியத்தை செய்ய வேண்டும் விரும்பக்கூடியவர்கள் இப்பொழுது அதை மறந்தவர்களாக அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல தேவனுடைய பிள்ளைகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மக்கள், அப்ப உங்களுக்கும் இருளுக்கும் இசைவு இல்லை, உங்களுக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அநேக விக்கிரகத்தோடு இணைந்து போவதை பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் உலக மக்களோடு ஸ்தோத்திரம் நட்புங்கிற அடிப்படையில தேவனை விட்டு தூரமாய் போகிறதை பார்க்கிறோம். எனவே தேவன் இதெல்லாம் என்ன செய்யறதில்லை, விரும்புறது இல்லை. அப்ப ஆரோனுடைய குமாரனாக இருந்தாலும் மரணம் சம்பவித்ததை பார்க்கிறோம். ஆரோனுடைய குமாரன் முதல் ஆசாரியன், அப்படி பிள்ளைகள் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் ஆசாரியன் ஆனால் தேவன் பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நியமம் தான். அப்ப பார்க்கும்போது அந்நிய அக்கினியை கொண்டு வரும் பொழுது மரணம் உண்டாயிட்டு பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில் எல்லை எங்கும் தேவனுக்கு என்று பரிசுத்தம் என்கிற அந்த ஒரு பிரதிஷ்டை உண்டாவதாக. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிப்பதில்லையே. அப்ப இருதயத்தில் பரிசுத்தம் உள்ள பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்தில் தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார் பிரியமானவர்களே. அதெல்லாம் ஒரு பிரதிஷ்டை தான். பரிசுத்தமாய் வாழ்வேன் என்பது ஒரு பிரதிஷ்டை. தேவனுக்கென்று என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன், கண்ட நிகழ்ச்சியை பார்ப்பதில்லை, கண்ட காரியங்களை பார்ப்பதில்லை என்பது ஒரு பிரதிஷ்டை. அப்ப நான் தேவனுக்கென்று நான் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறேன். என் நாக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசாது, எதிர்மறையான வார்த்தைகளை பேசாது. அப்ப தேவனுக்கு விரோதமாய் சில காரியத்தை பேச போவதில்லை என்று இதெல்லாம் பிரதிஷ்டையை குறிக்கிறத பார்க்கிறோம். ஆனால் சில பேர் இதெல்லாம் மறந்து போனவர்களாக உலக மனிதர்களை போல, உலகத்தை போல, உலக காரியத்தை போல சிந்திக்கும் பொழுது அந்த பிரதிஷ்டையை உடைக்கப்படுவது பிரியமானவர்களே. எனவே நம்மளாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதுக்கு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது எக்லீசியா. எக்லீசியாங்கிற வார்த்தை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செப்பரேட்டா பிரிக்கப்பட்டவங்க. அதனாலதான் அந்த ஒரு மலையின் மேலே அந்த பீலியாம் பார்க்கும் பொழுது, பாலாக் பீலியாம் சம்பவத்துல வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் மக்கள் தனியாக எந்த ஒரு ஜாதி இடத்துல கலவாமல் இருந்தார்கள். அதனால தேவன் அது மேலே பனியை போல இறங்கினதை பார்க்கிறோம். இந்த நாள்ல நாம் ஸ்தோத்திரம் தனியாக இருக்க தேவன் விரும்புகிறார். தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியாதபடி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை, வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்க பார்க்கும் பொழுது அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். அந்நிய அக்கினி என்பது அப்ப நம்ம சில வீட்டுக்குள்ள அந்நிய அக்கினியை கொண்டு வந்துடுறோம். அந்நிய அக்கினா மற்றவனை போல நாம் அவிசுவாசத்தை கொண்டு வருகிறோம். மற்றவனுக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர் நமக்குள்ள கொண்டு வந்துடுறோம். ஏதோ ஒரு காரியத்தை, அசுத்தமான காரியத்தை உள்ள கொண்டு வந்துடுறோம், வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறோம், குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்த நினைவுகளை கொண்டு வந்துடுறோம். நம்ம நினைவுகள்ல தேவையில்லாத காரியங்கள் அந்த அந்நிய அக்கினி ஆக்கிரமிக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, உண்மையான அக்கினி, தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த அக்கினி நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எனவே ஆரோனுடைய குமாரர்கள் தேவ சமூகத்துல இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளாகவே மரணம் உண்டாயிருக்கு பிரியமானவர்களே. எனவே இந்த காலை வேளையில ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால், நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள், ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அப்ப நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயத்துக்குள்ளாக பரிசுத்தம் என்கிற பிரதிஷ்டை வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு உலகம் எப்படியே போயிட்டு இருக்கு. வாலிப பிள்ளைகள் எப்படியே போயிட்டு இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் எப்படியே போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்முடைய பிரதிஷ்டையை காத்துக் கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். நீங்க என்ன பிரதிஷ்டை பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணீங்க, இப்ப எந்த பிரதிஷ்டையை உடைத்திருக்கீங்கன்னு தேவனுக்கும் உங்களுக்கும் தெரியும். அப்ப நான் மறுபடியும் பிரதிஷ்டையில உறுதியா இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நிச்சயமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொருள் மேல் தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொருள்கள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறத பார்க்கிறோம்.
எனவே பிரதிஷ்டைக்கு ஒரு கனம் இருக்கிறது. பிரதிஷ்டையை கர்த்தர் என்ன செய்றாரு? கனம் பண்ணுகிறார். அப்ப ஸ்தோத்திரம், அடிமையாக பாபிலோனிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், அந்த நான்கு பேரும் அநேகர் அடிமையாய் போனார்கள் பாபிலோனுக்கு. அப்ப இவர்கள் கொஞ்சம் ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படியாக, கொஞ்சம் அறிவாளியா இருந்ததுனால, தேவனுடைய கரம் அவர்கள் மேல இருந்ததுனால, இப்போ பாபிலோனுடைய பாஷையை கற்றுக்கொள்ளும்படி ராஜாவால் கட்டளை கொடுக்கப்பட்டது. இப்போ சில பேர் அந்த தானியேலுடைய குரூப்பை தனியா பிரித்து கொண்டு அவர்களுக்கு சில அந்த பாபிலோனுடைய பாஷைகளை, அந்த மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அப்ப ராஜாவால் சில உணவுகள் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர்களோ, நாங்கள் இந்த உணவை நாங்கள் சாப்பிட விரும்பவில்லை, எங்களுக்கு பருப்பு போன்ற அந்த சாதாரண சைவத்தை கொடுத்தா போதும், அந்த ராஜாட்ட இருந்து வரக்கூடிய அந்த அசைவங்கள், தேவையில்லாத காரியங்கள் வேண்டாம் சொல்லும் பொழுது, அப்ப பிரதானி பயப்படுகிறான். ஒரு 10 நாள் எங்களை சோதித்து பாரும் என்று சொல்லும் பொழுது, அப்ப 10 நாள் ராஜாவிடத்திலிருந்து வந்த உணவை காட்டிலும் இவர்களே ரெடி பண்ணக்கூடிய அந்த பொருள், அந்த சாப்பாடுல இவங்க அதிகமா ஸ்ட்ரென்த் இருந்ததை பார்க்கிறோம். அப்ப என்ன பிரதிஷ்டை பண்றாங்க அப்படின்னா, ராஜாவால் அந்த அரண்மனையிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் அந்த விக்கிரகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிறகுதான் வெளியே வர முடியும். அப்ப அதுல நாங்கள் சாப்பிட வேண்டும், அது நல்ல ஃபுட்டா இருந்தாலும் அதை நாங்கள் சாப்பிடலையா? அப்ப சாதாரண பருப்பு ரசம் இருந்தா போதும், சாதாரண ஃபுட்டா இருந்தா போதும் சொல்லி அது ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பிரதிஷ்டை செய்ததை பார்க்கிறோம். எனவே அந்த பிரதிஷ்டை பிற்காலத்துல அவர்களை மாகாணங்களுக்கு கவர்னராக, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டு கவர்னராக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை கொண்டு வந்தது பிரியமானவர்களே. இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில சில பிரதிஷ்டை இருக்கும் பொழுது, ஆமா, கர்த்தருக்கென்று என்னுடைய குழந்தையை ஒப்பு கொடுக்குறேன், கர்த்தருக்கென்று இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்குறேன், கர்த்தருக்காக நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன்னு சொல்லி அந்த பிரதிஷ்டையில நாம் செய்யும் பொழுது நிச்சயமா இந்த பிரதிஷ்டையை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பா. சில ஜெபத்துக்கு பதிலே வரல, ஆமா, சில காரியத்துக்கு பதிலே வரல, அப்ப நம்ம பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே இந்த நாள்ல ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஒருவேளை பின்வாங்கி போயிருக்கூடிய அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிறகு உன் பிள்ளைகள் அதிகமாய் படித்து விட்டால் எங்களுக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு தூரமாய் கொண்டு போயக்கூடிய அருமையான சகோதரியே, அருமையான சகோதரா, கர்த்தர் இந்த காணொலி மூலமாக பேசுகிறார். மறுபடியும் உன் பிரதிஷ்டை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப பிரதிஷ்டைக்கு ஒரு பவர் இருக்கு நான் சொன்னேன். அந்த பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நியாயபதி புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, நியாயபதி புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்துல சிம்சோனை குறித்து ஒரு சம்பவம் உண்டாகிறது. சிம்சோனை குறித்து தேவன் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். சிம்சோன் குறித்து ஒரு பார்வையை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப அவ வாசிக்கிறேன் 13ஆம் அதிகாரத்துல, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தீன் கையில ஒப்பு கொடுத்தார். பாலஸ்தீன் கையில, பெலிஸ்தீன் கையில 40 ஆண்டுகள். சூப்பர்ல, எத்தனை ஆண்டு? 40 வருஷம் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தான ஆகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாதபடி மலடியா இருந்தால், கர்த்தருடைய தூதரானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ நீ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார். அப்ப மலடியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, குழந்தை அற்ற ஒரு பெண்ணை பார்த்து தேவ தூதர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்னன்னா, ஆமா, நீ கற்பம் தெரிந்து ஒரு குமாரனை பெறுவாய். அப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்ல பாக்குறோம். அப்ப அந்த குமாரனை பெறுவதற்கு முன்பாகவே அந்த பெண் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்றார். 4ஆம் வசனம், ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்ப சொல்லும் பொழுது இன்னும் கன்சீவ் ஆகவே இல்லை, ஆனால் ஒரு பிரதிஷ்டை. ஏன்னா 40 ஆண்டுகள் சிறையிருப்பு, 40 ஆண்டுகள் பெலிஸ்தருக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள். இந்த நாள்ல வாக்குத்தத்தப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம், ஆஸ்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஆனால் சில காரியத்துல தோற்று போய் கொண்டிருக்கிறோம். சில ஊழிய காரியங்களை தோற்று போய் கொண்டிருக்கிறோம். சில காரியத்துல ஆஸ்வதிக்கப்படாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எதை பிரதிஷ்டை பண்ணோம்னு நினைவு கூறணும். நாம் எதை பிரதிஷ்டை பண்ணணும், அல்லது எந்த பிரதிஷ்டை நம்ம உடைத்தோம் என்று, எந்த பிரதிஷ்டை மறந்தோம் என்று, அல்லது எந்த பிரதிஷ்டை நாம் உடைத்தோம் என்று நாம் மறுபடியும் நினைவுறும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது அப்ப அந்த மனோவா, சிம்சனுடைய ஃபாதர் மனோவாவை பார்த்து தேவன் சொன்ன அந்த வார்த்தை தான். அப்ப அவருடைய மனைவியை பார்க்கிற, மனோவாவின் மனைவியை பார்த்தா தேவன் தரிசனமாகிறாரு. அப்ப எச்சரிக்கையாரு. எதை எச்சரிக்கையாரு அப்படின்னா, திராட்சை ரசம் மதுபானம் குடியாதபடி, தீட்டான ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாரு.
ஆமா, இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. ஆனால் பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடிக்கு பிசாசு போராடி கொண்டிருக்கிறார், நண்பர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், உறவுகள் போராடி கொண்டிருக்கிறது. எப்படியாவது நம்ம விக்கிரகத்தோடு கலந்து விட வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தோடு கலந்து விட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. இப்ப பார்க்கும்போது படிக்கிறேன் 13ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும், நீ கற்பம் தெரிந்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தீன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அங்க பார்க்கும்போது ஒரு ப்ராபசி, ஒரு வாக்கு தத்துவம் யாருக்கு வருது அப்படின்னா, இன்னும் சிம்சோன் பிறக்கவே இல்லை, சாம்சன் பிறக்கவே இல்லை. சாம்சன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தாயிட்ட கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, தேவ தூதன் பேசுறாரு என்னன்னா, சவரன் கத்தி தலையில படவே கூடாது, அவன் முழுசா அப்படி என்ன செய்யணும், முடி வளர்த்துதான் ஆக வேண்டும். அப்ப ஸ்டெப் கட்டிங்லாம் பண்ணக்கூடாது. அது மாத்திரமல்ல, திராட்சை ரசத்தை சம்பந்தப்பட்ட காரியம், மதுபானம் சம்பந்தப்பட்ட காரியம் யாரு செய்யக்கூடாது அப்படி என்றால் சிம்சோன் பண்ணக்கூடாது என்று கர்த்தர் சொல்ற. ஏன்னா அப்படி பண்ணாதான் அவன் பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்க தொடங்க முடியும் என்று கர்த்தர் சொல்ற. ஆனால் அந்த காரியத்தை சிம்சோன் கொஞ்ச காலங்கள் செய்து கொண்டிருந்தார், அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்த பாக்குறோம். அப்ப மனவா குடும்பம் பரிசுத்தமா இருந்தது. மறுபடியும் அந்த ஸ்திரீ போய் தன்னுடைய கணவனுக்கு இந்த காரியத்தை அறிவிக்கிறார். தேவ தூதரை பார்த்தேன்னு சொல்லும் பொழுது அவர் மறுபடியுமாய் கர்த்தரை ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே மறுபடியும் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரியல, மறுபடியும் எங்களுக்கு ஐடியா கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது கர்த்தர் மறுபடியும் தேவ தூதனை அனுப்புறதை பார்க்கிறோம். அனுப்பும் பொழுது மற்ற காரியங்கள் அந்த இடத்துல அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். தேவன் வெளிப்படுகிறார், மனவா கையில தேவன் காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார், இதெல்லாம் வாசிக்கிறோம். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப சிம்சோன் பிறக்கவே இல்லை, சாம்சன் பிறக்கவே இல்லை. ஆனால் ஒரு பெரிய ப்ராபசி வருது பிரியமானவர்களே. அப்ப சிம்சோனுடைய தாயும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சிம்சோனுடைய தாயும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். எனவே இந்த நாள்ல ஊழியத்துக்கு ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்களும் சில காரியங்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும். நீங்களும் சில காரியங்கள் செய்ய போதுதான் தேவன் நிச்சயமா நம்மை ஆஸ்வதிக்க தொடங்குகிறவராக இருக்கிறார். அப்ப சொல்லும் பொழுது அருமையான ஒரு வார்த்தை. அப்ப சிம்சோனோ திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, தேவையற்ற காரியத்தை செய்யக்கூடாது. அது பிறந்தது முதற்கொண்டு சவரன் கத்தி தலையில படக்கூடாது, முடியை மொட்டை தான் வேகமா வளருமாங்கல்ல, அந்த கான்செப்டுக்குள்ளே போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்லிட்டு அப்ப நசரேயனாக இருப்பார். இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் இருந்ததுனால அவர் பேர் நசரேயனாக இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய ஊர் நாசரேத்துல வளர்ந்தார். அவர் பெத்தேலில் பிறந்தார். அதிகமாய் வளர்ந்த ஊர் என்ன அப்படின்னா, இளம்பிரயாணத்துல வளர்ந்த ஊர் நாசரேத்து. அப்ப நாசரேத்துல இருந்ததுனால அவர் பேர் நசரேயன் எண்ணப்பட்டார். ஆனா இங்க பார்க்கும்போது நசரேங்கிற விரதத்தை குறிக்குது. இதுல நம்ம யாத்திராம லேவியரகமும் எல்லாம் பார்த்தா நம்ம படிச்சா புரியும். அப்ப நசரேயன் விரதம் என்பது அவர்கள் ஸ்தோத்திரம், எந்த விதமான பாடியை தொடக்கூடாது, இறந்து போன உடலை தொடக்கக்கூடாது, பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்ப, அதான் பிரதிஷ்டை. ஆனால் அந்த காரியத்தை, அந்த பிரதிஷ்டையை உடைக்கிறத பார்க்கிறோம். என்ன உடைக்கிறது அப்படின்னா, தவறான பெண்களோடு சிம்சோன் பழகினதுனால இப்பொழுது பார்க்கும்பொழுது மொச்சடிக்கப்படுறதை பார்க்கிறோம், தலைமுடி ஸ்தோத்திரம் சிறைக்கப்படுறதை பார்க்கிறோம். அப்ப சிம்சோனை கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ, எதற்காக பிரதிஷ்டை பண்ணாரோ, அதெல்லாம் உடைக்கப்பட்டு மறந்து போய் மறுபடியுமாய் பலன் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல சிம்சோன் வாழ்ந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, நசரேயன் விரதம் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான இறந்து போன உடலை தொடக்கூடாது. ஆனா இவனும் சிங்கத்தை கொன்று போட்டது மட்டுமல்ல, மறுபடியும் இறந்து போன அந்த சிங்கத்தை தேடி அந்த உடலை பார்த்து அந்த உடலுக்குள்ள தேனை சாப்பிடுறத பார்க்கிறோம். அப்ப அந்த பிரதிஷ்டை மேலும் மேலும் பலவீனம் ஆகிறது, அந்த பிரதிஷ்டை மேலும் மேலும் உடைக்கப்படுகிறது. இந்த கால வேளையில பிரதிஷ்டை உடைத்து ஒருவேளை சோர்ந்து வரக்கூடிய அருமையான சகோதரா, மறுபடியும் நீங்க பிரதேசத்தை ஏற்படுத்த முடியும், மறுபடியும் தேவனுக்கு என்று கனெக்ட் ஆக முடியும், மறுபடியும் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று தேவன் விரும்புகிறார். அதுல வாசிக்கும் பொழுது, ஒருவேளை மறுபடியும் தேவனை என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இப்ப பிரதேசத்தை உடைத்து விட்டாச்சு. பெலிஸ்தர்கள் கண்ணை கூடாக்கி விட்டார்கள். ஆள வேண்டியவர்கள், பெலிஸ்தரை ஆள வேண்டிய ஒரு மனுஷன் பெலிஸ்தருக்கு முன்பாக வேடிக்கை பொருளாக மாறின காரணம் என்னவென்றால் இச்சையின் ஆவி. அந்த கண்களில இச்சையின் ஆவி, மாம்சத்தின் இச்சையின் ஆவி. இப்ப பார்க்கும்போது பரிசுத்தமாய் பெண்களோடு வாழ வேண்டிய ஒரு மனிதன், பரிசுத்த ஸ்திரியை திருமணம் முடித்து பெண்களோடு வாழ வேண்டிய மனிதன் ஸ்தோத்திர மோசமான விபச்சாரத்தோடு வாழக்கூடிய மனுஷனாக மாறினதை பார்க்கிறோம். அப்ப பிரதிஷ்டையை உடைக்கும் பொழுது பெலிஸ்தரை ஆள வேண்டிய மனிதன் இப்ப பெலிஸ்தருடைய கைகளிலே மறியக்கூடிய சூழ்நிலை. பெலிஸ்தருக்கு ஒரு வேடிக்கை பொருளாக மாவரைக்க வச்சிட்டாங்க, கண்களை பிடுங்கி விட்டார்கள், மாவரைக்க வச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் தேவன்கிட்ட மறுபடியும் என் ஜீவன் மடிந்து போகட்டும், ஆனால் பெலிஸ்தரை கொண்டு போட வேண்டும், தேவனே என்னை நினைத்தரும் என்று ஜெபிக்கும் பொழுது அப்ப மறுபடியும் அந்த தலையில் உள்ள மயிர் முளைக்க ஆரம்பிக்கிறது. தலையில் உள்ள முடி மறுபடியும் முளைக்கும் பொழுது அந்த அபிஷேகம் மறுபடியுமாய் துளிவிட ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே மறுபடியும் ஒரு பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஒரு பவர் உண்டாகிறது பிரியமானவர்களே. எனவே அர்ப்பணிப்புக்கு ஒரு பவர் உண்டு என்று நான் சொல்லுகிறேன். பிரதிஷ்டை பண்ணப்படக்கூடிய பொருளை விசேஷமாய் கர்த்தர் கவனிக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது அந்த பொருளை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே சில காரியத்திற்கு சில பேர் பிரதிஷ்டை பண்ணினார்கள், அதை கடைபிடித்தார்கள், கடைபிடிக்காமலும் போனார்கள். கடைபிடித்தவர்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள், கடைபிடிக்காதவர்களோ ஒரு மரணத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த காலை வேளையில நீயும் நானும் எதை கடைபிடிக்க வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்கு, ஆமா, விசேஷமா தங்கச்சிமார்களுக்கு, தம்பிமார்களுக்கு, சகோதரிகளுக்கு, நம்ம திருச்சபை பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். உலகம் வேறு விதமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் வேறு விதமாய் சினிமா நடிகர்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. உலகம் வேறு விதமா ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. தவறான பாதைகளை, ஆமா, அதிகமான ஆபாசமான வீடியோக்கள் ஏதோ ஒரு காரியத்தில் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இயேசுவை சொல்லிக் கொடுக்க வேண்டும், தேவனுடைய வல்லமை சொல்லிக் கொடுக்க வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆமா, பிரதிஷ்டையை கற்றுக் கொடுக்க, நீ இதற்காய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறாய் மகனே மகளே என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த பிரதிஷ்டையை கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னொரு வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். நெகேமியா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2 வாசிக்க விரும்புகிறேன். 2ல இருந்து வாசிக்க விரும்புகிறேன். அப்ப நெகேமியா குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், நெகேமியா ஒரு விசேஷமாக ஒரு இடிந்து போன அந்த தேவனுடைய மதிலை கட்ட, அந்த எருசலேமின் மதிலை கட்ட தேவனாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அவன் பேர் தான் நெகேமியா. அந்த நெகேமியாவுக்கு தேவன் விசேஷமாய் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அந்த காரியத்தை செய்யும்படியாக அவனுடைய உள்ளத்துல விருப்பத்தை வைத்தார். இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு விருப்பத்தை வைக்கிறார். ஆமா ஆமா, ஊழியத்துக்கு என்று உதவி செய்யும்படி விருப்பத்தை வைக்கிறார், ஊழியம் செய்யும்படி விருப்பத்தை வைக்கிறார், ஊழியத்துக்கு என்று ஏதோ ஒரு கருத்துல ஊழியத்தை ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணும்படி விருப்பத்தை வைக்கிறார். அதே மாதிரிதான் தேவனுக்கென்று இங்கே இதே நெகேமியா, அதே தானியேல் போன்ற காலங்கள்ல தான் நெகேமியாவும் அங்கு அடிமையாக இருக்கிறார். ஆனால் அந்த நெகேமியாவுடைய எண்ணங்கள்லாம் எருசலேம் மகதில் இடிக்கப்பட்டு இருக்கிறது. அதை 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்ப எருசலேமுடைய மதில் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதை மறுபடியுமாய் நான் கட்ட வேண்டும், மறுபடியுமா இந்த இடிக்கப்பட்ட மதிலை பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். சூப்பர்ல. அப்ப இடிக்கப்பட்ட மதில் இடிக்கப்பட்டதாகவே இருக்கக்கூடாது, நான் மறுபடியும் அதை பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் என்று நெகேமியா விரும்பினார். அப்ப அவருக்குள்ள ஒரு பிரதிஷ்டை பண்ணார். எப்படியாவது மதிலை கட்டி முடிக்க வேண்டும், அதை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் தனக்குள்ள ஒரு பிரதிஷ்டை. இந்த கால வழியில தேவனுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நீங்க பிரதிஷ்டை பண்ணீங்க அப்படின்னா கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப வாசிக்கும் பொழுது அப்ப எப்படியாவது இடிந்து போன மதில், அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட மதில், அந்த மதிலை மறுபடியும் கட்ட வேண்டும், அந்த மதிலை மறுபடியும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்ப பார்க்கும்போது அந்த கதையில வரக்கூடியவர்கள் 3 எதிரிகள். ஆமா, சன்பலாத்து, தொபியா, அரபியான கேஷம். இந்த 3 பேர் எப்பொழுதும் நெகேமியாவுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த நாள்ல நம்முடைய குடும்பத்துல சில எதிரிகள் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வியாபாரத்துல, பிசினஸ்ல சில பேர் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் கலங்காதிருங்கள், நெகேமியாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனாலும் கலங்காதிருங்கள், வீரன் நெகேமியாவின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். பேசலாம். எனவே நீங்கள் தோற்று போவதில்லை பிரியமாவல, நீங்கள் தோற்று போவதில்லை. ஆமா, ஒருவேளை சத்ரு உங்களுடைய பிரதேசத்தை உடைச்சிருக்கலாம், ஒருவேளை தேவனுக்காய் பற்றிய வேண்டும் என்கிற அந்த அக்கினியை சத்ரு அணைத்து போட்டிருக்கலாம். மறுபடியுமாய் ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க, மறுபடியுமாய் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாய் வர விரும்புகிறேன், உம்மோடு நான் இசைந்து பயணிக்க விரும்புகிறேன், என்னை இன்னொரு விசை கண்ணோக்கும் என்று செபியுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு விசை கண்ணோக்கும், இன்னொரு விசை இறங்கும் ஜெபத்தை கேளும் என்று. ஆமா, சிமியோன் ஜெபித்தது போல, சிம்சோன் ஜெபித்தது போல, சாம்சன் செபிக்கும் பொழுது தேவன் மறுபடியும் ஒரு கண்ணோக்கி அவரை பார்த்து ஆசீர்வதித்தார். இந்த கால வேளையில ஆமா, அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் தேவன் பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து பாவத்தில் ஓடுவது தேவனுடைய விருப்பம் அல்ல, தேவன் அதை விரும்புகிறது இல்லை. பாவத்தை மன்னித்து மறுபடியும் ஒப்புரவாகி அவரோடு பயணிக்க தேவன் விரும்புகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரன் மறுபடியும் தகப்பனை தேடி வந்தது போல நாம் தேவனை தேடி வருவதற்கு என்று தேவன் விரும்புகிறார். இங்க பார்க்கும்போது நெகேமியா எப்படியாவது இடிந்து போன அலங்கத்தை மறுபடியும் கட்ட வேண்டும், மறுபடியும் அதை பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும், மறுபடியும் தேவனுக்கு என்று ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். விரும்பும் பொழுதுதான் பல எதிரிகள் நெகேமியாவை ஆமா பல மன உளைச்சலுக்குள்ளாக மாற்றி கொண்டிருந்தார்கள்.
மன உளைச்சலை உண்டாக்குனா. அவன் ஸ்தோத்திரம் மைண்ட்ல ஏதோ பிரச்சனை உண்டாக்கி கொண்டே இருந்தான். ஆனால் தேவன் நெகேமியாவோடு இருந்தா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாள்ல உங்களோடு இருக்கிறார். ஊழியத்துல மன உளைச்சல் உண்டாகலாம், பிசினஸ்ல மன உளைச்சல் உண்டாகலாம், குடும்பத்துல மன உளைச்சல் உண்டாகலாம். சில நபர்கள் மன உளைச்சலை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாக இந்த காலை வேளையில செயல்படுவார். அப்ப சொல்லும்போது நெகேமியா 6:2 சொல்லும்போது, நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷமும் ஆள் அனுப்பி நாம் ஓன பள்ளத்தாக்குல இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவருக்கு ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவரிடத்துல ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களுக்கு வருவதனால் அது மெனக்கெட்டு போவானே என்று சொல்ல சொன்னான். அங்க பார்க்கும்பொழுது, நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன், இந்த காலை வேளையில உங்க பிசினஸ் குறிச்சு நீங்க வைக்கணும், நான் பெரிய வேலையை செய்கிறேன். ஆமா, அப்ப எனக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது. சூப்பர்ல. அப்ப என் மூலமாய் அண்ணன் தங்கச்சி மொத்த நெட்வொர்க் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப நான் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன். அப்ப நானே சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அப்ப நான் எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள என்னை ஒவ்வொரு நாள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நெகேமியா ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு, நான் பெரிய வேலையை செய்கிறேன். இந்த காலை வேலை நீங்க ஒவ்வொருவரும் தேவனுக்கு என்று ஏதோ ஒரு நேர்முகமாவோ மறைமுகமாவோ தேவனுக்காக பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் லார்ட், ஆமென். அப்ப சொல்லும் பொழுது நான் பெரிய வேலையை செய்கிறேன், எப்படியாவது ஓனோ பள்ளத்தாக்குல வந்து கிராமங்களிலே, ஓனோ பள்ளத்தாக்குல கூடிய கிராமங்கள்ல ஒருவருக்கு ஒரு சந்தித்து பேசுவோம் என்று அவர் வர சொன்னார்கள். ஓனோ பள்ளத்தாக்குல ஓனோ நோ அப்படின்ட்டார். நோ, நான் வரக்கூடாது. ஆமா, சில இடங்கள்ல எல்லா இடத்துலயும் பத்திரிக்கை வச்சோன்னு போயிடக்கூடாது, எல்லா இடத்துலயும் அழைப்புகள் வந்தோன்னு போயிடக்கூடாது, எல்லா இடத்துலயும் கூப்பிட்டாங்கன்னு போயிடக்கூடாது. ஆமா, சில இடத்துல நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, எஸ் சொல்றதுக்கு தைரியம் இருக்கிறது, நோ சொல்றதுக்கு அதை விட தைரியம் வேணும்ன்றாய். அப்ப நோ சொல்றதுக்கு அதை விட தைரியம் வேணும்ன்றாய். அப்ப இங்க சொல்லும் பொழுது நெகேமியா நோ சொல்ற கற்றுக்கொள்றேன். என்ன சொல்றேன், அப்பொழுது நான் அவரிடத்துல ஆட்களை அனுப்பி, நான் வரக்கூடாது, அது மெனக்கட்டு போகிறேன். அப்ப நான் ஒரு பெரிய கருத்து செய்து கொண்டிருக்கிறேன். சன்பலாத்த, கேஷமே, தொபியாவே, நான் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு பெரிய வேலை செய்து நான் வரக்கூடாது, அது மெனக்கட்டு போகும். ஆமென். அப்ப நெகேமியாவுடைய பிரதிஷ்டை நான் உலகத்தோடு ஒத்து போக முடியாது. ஆமா, உலகத்தோடு ஒத்து போக முடியாது, அது மெனக்கட்டு போகும். ஆமா, பரிசுத்தம் மெனக்கட்டு போகும், உபவாசம் மெனக்கட்டு போகும், ஜெபம் மெனக்கட்டு போகும், ஆசீர்வாதம் மெனக்கட்டு போகும், தேவனுடைய சித்தம் மெனக்கட்டு போயிடும். அப்ப தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்காது, மெனக்கட்டு போயிடும். அப்ப சில காரியம் நான் போயிடக்கூடாது, போனா அது மெனக்கட்டு போயிடும். அந்த பிரதிஷ்டையில நெகேமியா உண்மையா இருந்த பிரியமானவர்களே, எனவேதான் மறுபடியும் நெகேமியா கர்த்தர் ஆசீர்வதிச்சு, மறுபடியும் அந்த எருசலேமுக்கு கவர்னராக கர்த்தர் நியமித்ததை பார்க்கிறோம். ராஜா நியமித்திருந்தாலும் இந்த காரியம் கர்த்தரால் உண்டானது பிரியமானவர்களே. அப்ப நெகேமியாவுக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருந்துச்சு. கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது, கூப்பிடுற ஆள்கிட்டெல்லாம் பழகிடக்கூடாது. தேவ சித்தம் இல்லாம நான் பழகிடக்கூடாது, தேவ சித்தம் இல்லாம சில இடத்துல போயிடக்கூடாதுங்கிற அந்த பிரதிஷ்டை சரியாக இருந்தது நெகேமியா வாழ்க்கையில. எனவே தேவன் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில பிரதிஷ்டை உண்டா? பிரதிஷ்டை நாம் ஏற்படுத்தணும், சில காரியத்தை பிரதிஷ்டை செய்யணும். பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது அந்த பொருளை கர்த்தர் கவனிக்கிறார் என்று சொன்னேன். பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய பொருளுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னேன். பிரதிஷ்டை பண்ணப்படக்கூடிய பொருள் இப்பொழுது மனிதர்கள் அல்ல, கர்த்தரால் இயங்கப்படக்கூடிய பொருளாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அப்ப ஸ்தோத்திரம். ஆரோன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார், ஆனால் தவறான அக்கினியை கொண்டு வந்து விட்டார்கள், சரியான அக்கினியை கொண்டு வர வேண்டும். சிம்சோன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார், ஆனால் செய்யக்கூடாத காரியத்தில் செய்ததை பார்க்கிறோம். சிம்சோன் எதற்காய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டாரோ, அப்ப சவரன் கத்தி படக்கூடாது அப்படின்னா படாம இருக்கணும், ஆனா அதை விட்டு விட்டதை பார்க்கிறோம். அப்ப அதே போல நெகேமியா சரியான ஒரு பிரதிஷ்டையில காத்து கொண்ட மனிதன். எனவே நான் நெகட்டிவோடு இல்ல, பாசிட்டிவோடு முடிக்க விரும்புறேன். நேர்மறையாய் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அப்ப பார்க்கும்பொழுது அந்த பிரதிஷ்டையில நெகேமியா சரியாக இருந்து சரியாக ஜெயித்த ஒரு மனிதன். அப்ப எருசலேமுடைய வாசல்கள் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு, இப்ப அதை அழகா பிரதிஷ்டை பண்ணியாச்சு. எனவே இந்த காலை வேளையில நம்முடைய பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணுவோம், நம்முடைய பொருட்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுவோம், நம்முடைய காரியங்களை பிரதிஷ்டை பண்ணுவோம், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுவோம், அபிஷேகம் பண்ணுவோம். அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே பிரதிஷ்டைக்கு வல்லமை உண்டு. பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.